வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, அதாவது நம்ம சேனலில் ஒரு புதிய முயற்சியாக, அதாவது மேட்ச் நடக்குதுல்ல, அந்த மேட்சோட ஒரு ஃபுல் ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிராக் லெஸ்னரோட மேட்சை வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான மேட்சஸ் இருக்குல்ல, அதை பற்றி ஃபுல் விளக்கம் எனக்கு வேணும் ப்ரோ, இதை பற்றின மேட்ச் வந்து ஒரு ஹைலைட்ஸாக எனக்கு வேணும் ப்ரோ, நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன். இது வந்து நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோவாக இனிமேல் டெய்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் ப்ரோ. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, பிராக் லெஸ்னர் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான மேட்ச் தான். அதாவது ரெசல்மேனியா 34 வந்து பிராக் லெஸ்னருக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சு அந்த காலகட்டம், அதாவது எப்படி சொல்கிறதுனா 2018 அந்த காலகட்டத்தில் ரெசல்மேனியா 34 ரோமன் ரெயின்ஸுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடந்துச்சு. அந்த 2018 ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே முழுக்க WWE பேப்பர் எல்லாத்துலேயுமே ரோமன் பிராக் இவங்களோட பேர் மட்டுமே தான் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து WWE என்ன நினச்சாங்க அப்படின்னு கேட்டால், ரோமன் ரெயின்ஸை வந்து WWE ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக காட்டணும் அப்படிங்கிறக்காக நினச்சாங்க. ஆனால் யாருமே ரோமன் ரெயின்ஸை WWEவோட ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக யாருமே ஏற்றுக்கல. அதாவது ஃபேன்ஸ் வந்து யாருமே ஏற்றுக்கல. அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE ஃபேஸாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே விரும்பலை. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஜான்சினாலாம் WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருந்தாங்க அப்படின்னா ஜான்சினாவெல்லாம் ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் ரோமன் ரெயின்ஸை வந்து ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக ஃபேன்ஸ் வந்து சுத்தமாக ஏற்றுக்கவில்லை. எல்லாருமே எதிர்த்தாங்க. அதாவது ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை ரோமனுக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்த்தாங்க. அதனாலேயே 2015 அந்த ராயல் ரம்பிளை வந்து ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணார். அதாவது ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணார் அப்படின்னா அது யார் மூலியமாக வின் பண்ணார் அப்படின்னு கேட்டால், அந்த இதில் ராயல் ரம்பிள் வந்து 2015 நினைக்கிறேன், 2015 நடந்த அந்த ராயல் ரம்பிள் வந்து அதாவது ராக் வந்து ரிட்டன் வந்திருந்தார். ரிட்டன் வந்து ராக்கோட ஹெல்ப் மூலியமாக நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ணார். வின் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு இவன் தான் அப்படிங்கிற மாதிரி, சிறந்த ஒரு வழிகாட்டி இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ராக் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை கை காட்டிட்டு போனார். அதுக்கப்புறம் அப்போலேருந்து 2015, 16, 17, 18 அப்போலேருந்தே WWE வந்து முழுக்க ரோமன் ரெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ரோமன் ரெயின்ஸுக்காக எல்லா விஷயமும் பண்ணாங்க. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் தான் ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. ஆனாலும் அந்த ரெசல்மேனியா 34 வந்து பிராக் லெஸ்னருக்கும் ரோமனுக்கும் அந்த மேட்ச் நடக்கிறப்ப ஏன் வந்து WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி யாருன்னு கேட்டால் அது வந்து முழுக்க ரோமன் ரெயின்ஸ் தான். WWE ஹீல் ரெசலர் யாருன்னு கேட்டால் அது வந்து டாப் 1ல இருந்தது நம்முடைய பிராக் லெஸ்னர் தான். அப்படி இருந்தும் எதுக்கு ரெசல்மேனியா 34ல் ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைக்கல அப்படின்னு கேட்டால், ஆனாலும் இப்போ தான் நான் சொன்னேன்ல, அதாவது ஃபேன்ஸ் வந்து யாருமே WWEல வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக ஏற்றுக்கவில்லை. அதனால இன்னமும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து மேட்சஸ் எல்லாமே தோத்தா மட்டும்தான் ரோமன் ரெயின்ஸ் மேலே வந்து ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு அனுதாபம் வரும். அதுதான் நமக்கு தேவை. அப்போ தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து WWE ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியை ஒத்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் வின்ஸ் மெக்மேன் முடிவெடுத்து கடைசி நிமிஷத்தில் வந்து அந்த ரெசல்மேனியா 34 வந்து ரோமன் ரெயின்ஸை வின் பண்ண வைக்காமல், அதாவது பிராக் லெஸ்னரே அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணுற மாதிரி அந்த நேரத்தில் வந்து நம்முடைய வின்ஸ் மெக்மேன் வந்து அந்த ஒரு ஸ்டோரியை மாற்றி அமைச்சார். மாற்றி அமைச்சு அதுக்கப்புறம் நாட்களும் போக அதுக்கப்புறம் ஸ்டோரியெல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனாலும் அதுக்கப்புறம் நடந்த பேப்பரிவான, அதாவது சம்மர் ஸ்லாமில் நடந்துச்சு. சம்மர் ஸ்லாமில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஒரு மேட்சாக வந்து பிராக் லெஸ்னருக்கும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ரோமன் ரெயின்ஸுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் உண்மையிலுமே ஒரு தரமான மேட்சாக இருந்துச்சு. அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் நினச்சது என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ் அதாவது எக்கச்சக்கம் தாட்டிப்பா, அதாவது 2018 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கம் தாட்டி வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடந்திருக்கு. எல்லா மேட்ச்லையுமே ரோமன் ரெயின்ஸ் தோற்று தான் போயிருக்காரு, பிராக் லெஸ்னர் வின் பண்ணி தான் இருக்காரு. அதனால் சம்மர் ஸ்லாமில் மட்டும் என்ன எதுவும் மாற்றமாக நடக்க போதா? எதுவும் நடக்க போகிறதில்ல. இதுலேயும் வந்து கண்டிப்பாக பிராக் லெஸ்னர் தான் அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே நினச்சோம். ஆனால் அங்கே நடந்த ஒரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டால், அப்போ தான் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுதாபம் வந்துச்சு. இப்போ நான் சொன்னேன்ல, ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு அனுதாபம் தான் தேவை அப்படிங்கிறக்காக WWE வந்து ரெசல்மேனியா 34 வந்து வின் பண்ண வைக்கலன்னு சொன்னேன்ல, அந்த அனுதாபம் தான் இப்போ வந்து ஃபேன்ஸ் மத்தியில இருந்துச்சு. அதாவது எல்லா மேட்சுமே பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ணுறாரு, ஒரு மேட்ச்சில் கூட ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணவே இல்லையே. இப்போ நடக்கிற இந்த சம்மர் ஸ்லாம்லையாவது கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் வந்து வின் பண்ணணும், நியூ சாம்பியன் ஆகணும், அதாவது WWEயோட யூனிவர்சல் சாம்பியனாக ரோமன் ரெயின்ஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரியே நடந்துச்சு. அதாவது 2018 சம்மர் ஸ்லாம் வந்து ரோமன் ரெயின்ஸுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் மேட்ச் நடக்கிறப்ப அந்த நேரத்தில் வந்து பிராக் லெஸ்னரை வந்து க்ளீனாக ரோமன் ரெயின்ஸ் பீட் பண்ணி
நியூ யுனிவர்சல் சாம்பியனாக உங்களோட ரோமன் ரெயின்ஸ் அப்போ தான் ஆனார். ஃபஸ்ட் டைமாக எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நியூ சாம்பியன் ஆனார். அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் வந்து டபிள்யூடபிள்யூக்கு ஒரு 3-4 மாதமாக சுத்தமாக வரவே இல்லை. அப்போக்கி தான் அந்த சாம்பியன் அதை தோத்துட்டு போயிட்டார் அப்படின்னாவே அதுக்கப்புறம் வரமாட்டார். தலைவர் பிராக் லெஸ்னர் பற்றி உங்களுக்கே தெரியும், வரமாட்டார். ஒரு 4 மாதம் 5 மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் திரும்பி ரிட்டர்ன் வருவார். அதுக்கப்புறம் ஹில் இன் எ செல்லில் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து மேட்ச் பண்ணிட்டு இருந்தார். அது பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஒரு யூனிவர்சல் சாம்பியன் மேட்ச் நடந்துச்சு. அப்போ தான் பிராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்தார். ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ஹில் இன் எ செல்லில் வந்து மேட்ச் நடந்துச்சு அப்படிங்கிறத விட இந்த மேட்சோட ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னன்னு கேட்டால் நீங்களே சத்தியமாக சொல்கிறேன், ஷாக்கிங் ஆகிருவீங்க. ஏன்னா ரோமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரோமன் ரெயின்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூட யூனிவர்சல் சாம்பியனாக இருந்தார். இங்கிட்டு பிரான் ஸ்ட்ரோமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2018 மனி த பேங்க் வின்னராக பிரான் ஸ்ட்ரோமன் இருந்தார். இதே ரோமன் ரெயின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக செத் ரோலின்ஸ், டீன் அமர்ஸ் இருந்தாங்க. இதே பிரான் ஸ்ட்ரோமனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு டாப் சிக்லரும் ட்ரூ மேக்கின்டர் இருந்தாங்க. எல்லாத்துலேயுமே எப்படி சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சியால் போய் இருந்துச்சு. அது இப்போ ரோமன் மேலே அதாவது டாப் சிக்லரும் ட்ரூ மேக்கின்டர் கையை வச்சுட்டாங்க அப்படின்னு கேட்டால் செத் ரோலின்ஸ், டீன் அமர்ஸ் வருவாங்க. அதே டீன் அமர்ஸ் மேலே கையை வச்சுட்டா டீன் அமர்ஸ் செத் ரோலின்ஸ் மேலே கையை வச்சுட்டா இங்கிட்டு நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வருவார். அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து இந்த மேட்ச்சில் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த ஹில் இன் எ செல் மேட்ச்சில் வந்து நம்மளுடைய மிக் ஃபோலி வந்து இதில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக இருந்தார். அந்த டைமில் வந்து இதில் வந்து ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், சித்தா இருக்கட்டும், அது இல்லாமல் டீன் அமர்ஸு, இங்கிட்டு வந்து நம்மளுடைய டாப் சிக்லர், ட்ரூ மேக்கின்டர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சல். அதாவது என்னதான் ரோமன் ரெயின்ஸும் பிரான் ஸ்ட்ரோமனும் அந்த ரிங்குக்கு உள்ளே சண்டை போட்டுக்கிட்டாலும் இவங்க 4 பேருமே கூண்டுக்கு வெளியில் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸும் சரி பிரான் ஸ்ட்ரோமனுக்கு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாங்க. ஆனாலும் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு க்ளீனான ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சான்னு கேட்டால் க்ளீனான ஒரு ரிசல்ட் கிடைக்கல. ஏன்னா அந்த டைமில் வந்து யூனிவர்சல் சாம்பியனாக ரோமன் ரெயின்ஸ் இருந்தார். அதே மாதிரி மனி இன் த பேங்க் வின்னராகவும் இருந்தார். ஒருவேளை அந்த மனி இன் த பேங்க் அது மேட்ச்லேயே தோற்றே இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸ் தோற்றே இருந்தாலும் அப்போக்கி வந்து நம்முடைய பிரான் ஸ்ட்ரோமன் வந்து மனி இன் த பேங்க் வின்னராக இருக்கனால அதை கேஷின் பண்ணி கூட சாம்பியன் ஆகியிருந்திருக்கலாம். ஆனால் அப்போக்கி அந்த டைமில் நடக்கலை. அந்த ஒரு கேஷின் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானை டபிள்யூடபிள்யூ செய்யலை. அதனால் அந்த டைமில் வந்து பீஸ்டன் கார்னர் பிராக் லெஸ்னர், அதாவது அவரோட சாம்பியனை தோற்றுட்டு போனார்ல, சம்மர் ஸ்லாமில் தோற்றுட்டு போனவர் அதுக்கப்புறம் வராரு. அதாவது 3-4 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லத்தனத்தோடு வந்தார். வந்து நம்முடைய பிரான் ஸ்ட்ரோமனாக இருக்கட்டும், ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், பிரின்னு பிரித்து இருந்துட்டார். பிரிச்செறிஞ்சு அடித்து எல்லாத்தையும் ஓட விட்டு அந்த மேட்ச்சே ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனாக அந்த மேட்ச்சையே ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனாக உங்களோட பிராக் லெஸ்னர் மாற்றிட்டாரு. அது வந்து அந்த மேட்ச் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்போ தாண்டா பிராக் லெஸ்னர் சாம்பியன் ஆனார்னா அது வந்து இது ஒரு தனி ஸ்டோரி. அதாவது அதுக்கப்புறம் தான் ரோமன் ரெயின்ஸ் வந்து லுக்குமியா வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட சாம்பியனை வந்து ரீடைன் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பிரான் ஸ்ட்ரோமன்லாம் கேஷின் பண்ணலாம் ஒரு மண்ணும் பண்ணல. அதுக்கப்புறம் எந்த விஷயமும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு அந்த மனி இன் த பேங்க் வந்து எதுக்கு இருந்துச்சுன்னு தெரியாமல் தான் கடைசி வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ரோமன் ரெயின்ஸ் வந்து அவரோட சாம்பியனாக விக்கெட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடந்து அதில் வந்து நம்முடைய பிராக் லெஸ்னர் வந்து வின் பண்ணி அதுக்கப்புறம் தான் திரும்பி நம்முடைய பிராக் லெஸ்னர் தான் சாம்பியன் ஆனார்னு நினைக்கிறானா எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. ரோமன் ரெயின்ஸ் வந்து பிராக் லெஸ்னர் ஆனாரா இல்லை செத் ரோலின்ஸ் ஆனாரா எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி வந்து அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொன்னல இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மேட்சஸ் ஏதாச்சும் இருக்கும்ல, அந்த மேட்சஸ் இந்த மேட்ச் தான் எனக்கு பிடிச்ச மேட்ச்சு, இதோட எனக்கு ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட்டு எனக்கு புரிகிற மாதிரி எனக்கான ஒரு விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேட்ச்சை வந்து நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து நான் வீடியோவாக ரெடி பண்ணி கண்டிப்பாக நான் போடுவேன் நண்பா. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.